நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீடைலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நமசிவாய. ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாள்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து ஒரு 13 நாட்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். உங்களுக்கு ஒரு 13 டேஸ் டைம் இருக்குது. இந்த 13 நாளில் உனக்கு 13 கோடி வேணாலும் நீ எடுத்துக்கோ, இல்லை ஒரு 130 கோடி வேணாலும் உனக்கு வந்து கிடைக்கும், அதுக்குண்டான முயற்சியை நீ செய்தையா என்றால் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரமாக இந்த ஒரு நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபண்டாஸ்டிக் டே. இது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு 700-800 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும், நம்ம வந்து டிகிரி சுத்தமாக சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் முன்னால் வந்திருக்கு, இனிமேல் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதே டிகிரியில் வரும் அப்படின்னு யாருமே 100% ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிகிரி சுத்தமாக இப்படி ஒரு விஷயம் வரதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நான் ஒரு 600-700 இயர்ஸ் முன்னாலன்னு சொன்னேன், அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இப்போ இந்த ஒரு வருஷம் வரதுலையும் சரி, நெக்ஸ்ட் இயரில் வரதுலையுமே சரி, லாஸ்ட் 12 இயர்ஸ் முன்னால் வந்ததுலையும் அந்த டிகிரி சுத்தமாக கரெக்டாக வரலை. என்ன அப்படின்னு பார்த்தா, குரு, புதன், சுக்கிரன் 3 பேருமே வந்து கடகராசியிலே சஞ்சரிக்கிறார்கள். கடகம் என்பது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தாயை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பசுவை குறிக்கக்கூடியது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் வச்சுக்கலாம். பசுவுடைய மடியை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அது மாதிரி சொல்லும்பொழுது சுபகிரகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சந்திரன் நம்ம சுபமாக தான் எடுத்துப்போம். ஸோ அந்த சுபகிரகத்தில் வேற ஒரு 3 சுபகிரகங்கள் நமக்கு வந்து சுக்கிரனை சுபகிரகமாக தான் கருதுகிறோம். நம்ம வந்து அவர் சொல்லும்பொழுது அவர் அசுரகுரு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி புதன் வந்து வேறு ஏதாவது ஒரு துஷ்ட கிரகத்தோடு இருந்தால் அவர் அந்த துஷ்டத்தன்மை அடைவார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். ஆனால் என்னென்னா பேசிக்கலி 3 பேருமே நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் இப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, சந்திரனை மாதிரி. ஸோ இவங்க எல்லாரும் சேரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்து இப்போ பார்த்தோன்னா பூசத்தில் வந்திருக்காரு இல்லையா குரு. பூசத்தில் வந்திருக்கக்கூடிய குரு 18ஆம் தேதியிலேருந்து பூசத்தில் இருக்கார். இந்த 18ஆம் தேதியிலிருந்து பூசத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ வந்து குரு புஷ்ய யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே நம்ம தாராளமாக சொல்லலாம். குரு புஷ்ய யோகம்னு சொல்லலாம், கஜகேசரி யோகம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எவ்வளோ வேணால் சொல்லலாம். அதில் பர்டிகுலராக இந்த ஒரு 13 டேஸ்ங்கிறது ஒண்டர்ஃபுல்லான டைம். எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வீட்டில் இருக்க அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, தீட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த டேஸை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம எல்லா வித நன்மையும் பெறலாம். ஏன்னா இந்த 5ஆம் தேதி வருது இல்லையா, இந்த 5ஆம் தேதி ஞாபகம் வருது. 5ஆம் தேதி மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு ப்ரோக்ராம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 5ஆம் தேதின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 5ஆம் தேதியிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஒரு சில வேறு நிகழ்வுகள் நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து தயாராகிறதா கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரெயின் ரிலேட்டட் மேட்டர்ஸ், மூளை சம்பந்தமான விஷயம், நம்மளுடைய சிந்தனை சம்பந்தமான விஷயம், நம்மளோட கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புதன் வக்கரமாக போகிறாரு. ஸோ அதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில டிசிஷன்ஸ் எல்லாம் தவறாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு 13 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது ஒன்று. 5ஆம் தேதி அன்று மாலை மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸு, அதே போல் வந்து பார்த்தோன்னா ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வீட்டில் நீங்களே செய்து கொள்ளும்படி ரெகுலராக இந்த விஷயத்துக்கு ஒன்றையும் நம்ம வந்து கஷ்ட டைமில் வந்து தேடி போய் ஒரு இடத்துல பார்க்காத மாதிரி நீங்களே எல்லா விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதிரியான ஒரு முறையாக அமைத்திருக்கிறேன். அந்த ஒரு ப்ரோக்ராமை சாப்டர் 1ன்னு போட்டிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா அடைய வேண்டிய தூரம் எவ்வளவோ இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே மிகப்பெரிய ஒரு தூரத்தை அடையலாம். அதனால் மற்றவர்களைப் போல் இல்லாமல் நாம் வந்து இதை மேக்ஸிமம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் ஏற்கனவே சத்சங் வித் ஸ்ரீகுரு வந்திருந்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 hours மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த வித கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுத்தோம், ரிட்டர்ன் கிஃப்டோடு கொடுத்தோம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இப்படி பெய்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த பெய்ட் ப்ரோக்ராமில் ரொம்ப ரொம்ப மினிமம் காஸ்ட் 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இதை வேறு எங்கேயும் எடுக்கிற மாதிரி ஐடியா இப்போதைக்கு இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நேரில் தான் வர வேண்டும். விருப்பம் இருப்பவர்கள் இதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10-15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வேல்யூ கொடுத்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து டெல்லியில் இருந்தால் கூட தாராளமாக வந்துட்டு போகலான்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சவுத்தில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரெகுலராகவே.
கேரளாவை தவிர மற்ற எல்லா இடத்துலேருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஷ்டம் இருப்பவர்கள் வரலாம். வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே பண்ணலாமே அங்கே பண்ணலாமே அப்படிங்கிறது கமெண்ட்டில் இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதுக்கு அதற்கு நேரமும் கிடைக்க ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை, இடமும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து நமக்கு வந்து சத்துரு சம்ஹார திரிசதி 19ஆம் தேதி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஷஷ்டி, ஆடி ஷஷ்டியில் பண்ணுறோம். அங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதனால் இந்த ஒரு மேனிஃபெஸ்ட் ஸ்ரீ குரு நிகழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய ஒரு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அப்படி தான் சொல்லணும், நான் வேறு என்ன சொல்ல முடியும். சரியா? இப்போ வந்து நம்ம என்னெல்லாம்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகங்களுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி யோகம்னா அப்படின்னா, சரஸ்வதி யோகம் இருக்கக்கூடிய நாட்களா, இப்போ நான் வந்து ஏதாவது படித்தா எனக்கு நல்லா இருக்குமா, இல்லை இது வந்து பார்த்தோம்னா இப்போ என்னோட குழந்தைகளை வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லட்டுமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சரஸ்வதி யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரஸ்வதியில் லிட்ரலி நீங்கள் வந்து அந்த வீணையை வச்சுட்டு இருக்கக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதி, அந்த சரஸ்வதி தான் இது. பட் அது மாதிரி அவங்க சரஸ்வதி அவங்க வந்து வெறும் ஞானத்தை மட்டும்தான் அளிப்பார்கள், அது மாதிரியான ஒரு யோகம் அப்படின்ற விஷயம் கிடையாது. செல்வத்தை அள்ளி கொட்டக்கூடியது, அஷ்டவித செல்வங்களையுமே அள்ளி கொட்டக்கூடிய ஒரு நாள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு புஷ்யத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே நீங்கள் எது செய்தாலுமே உங்களுக்கு மிக மிக வெற்றியாக இருக்கும். நல்ல காரியங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த டைமில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பலன் கிடைக்கும். குறிப்பாக சனி ரீதியான பரிகாரங்கள் உடனடியாக பலன் கிடைக்கும். சனியில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி, மீனராசி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் எல்லாம் இந்த ஒரு பீரியடை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 13 நாளும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் 2-3 விஷயம் நான் ஆல்ரெடி கொடுத்ததான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அந்த பச்சை பயிரை எடுத்துகிட்டு நன்றாக நீங்கள் வந்து கொஞ்சம் முளை விட முடிஞ்சதுன்னா முளை விட்டுட்டோ, இல்லை அது அப்படியே பச்சை பயிரை எடுத்துகிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு பச்சை துணியில் முடிஞ்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நவகிரகத்தில் போயிட்டு நன்றாக நவகிரகத்தை சுற்றி விட்டு கோயில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மரத்து கீழே கூட வைக்கலாம். இதை இந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றது ஒரே ஒரு முறை செஞ்சால் ஒரு 13 நாள் செய்ய வேண்டாம். நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் 13 நாள் செய்யணும்னா செய்ய வேண்டாம். 1-2 விஷயம் 13 நாள் செய்யணும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கடைசியாக முடியும் பொழுது. ஸோ இந்த பச்சை பயிர் பரிகாரம்ங்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தந்ததும் அப்போவே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2-3 நாள்லேயே பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கல்கண்டு சொன்னேன். அந்த கல்கண்டெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பலன் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்கண்டை வந்து வெள்ளை துணியில் இதே மாதிரி முடிந்து வைத்துக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு கொஞ்சமாக இவ்வளோ பெரிய மூட்டையாக கொண்டு எங்கேயா வச்சிடாதீங்க. சின்னதாக ஒரு பேக்கெட் கல்கண்டு இத்தினோண்டு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு அதை கையில் வச்சுட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு மகாலட்சுமியிடம் நன்றாக வேண்டிக் கொண்டு மகாலட்சுமி கோயிலில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறது. இது வந்து 2வது விஷயம். அதை வைக்கும்போது மட்டும் திறந்து வச்சுருங்க. சரியா? அது நீங்கள் வந்து மரத்துக்கு அடியில் வச்சுருங்க. கொஞ்சம் பழைய கோயிலாக பார்த்து போங்க. பெருமாள் கோயில் அது வந்து நல்ல பலன் தரும். மகாலட்சுமின்னு தேடின்னு இருக்காதீங்க. எல்லா பெருமாள் இருக்கிற இடத்துலையும் மகாலட்சுமி இருப்பார். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல அவளுடைய உள்ளேயே இருப்பார். உடனுரைன்னு சொல்கிற மாதிரி விஷ்ணுவானவர் உள்ளேயே இருப்பார். அதனால் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலேருந்து பெருமாள் கோயில் போனாலும் தாயார் இருப்பாங்க. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு தடவை பண்ணினா போதும். அடுத்ததாக நீங்கள் டெய்லியே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. மிகுந்த ஒரு ஃபோக்கஸோடு கேளுங்க. எவ்வளவு முறை உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கேட்க முடிஞ்சதுன்னா கூட கேளுங்க. உங்களுக்கு பெரிய டைம் ஆகிட போகிறதில்ல. நல்ல ஃபோக்கஸ் இருக்கட்டும். முழுமையாக அந்த மந்திரங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஸ்ரீசூக்தம் கேளுங்கள். அதையுமே மிக மிக முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கேளுங்கள். ஸ்ரீசூக்தம் ஒரு 3 முறையாவது கேளுங்கள். ஒண்டர்ஃபுல்லான விஷயம். நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜ் பண்ணக்கூடிய சக்கராஸ் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் ஸ்ரீருத்ரத்திற்கும் ஸ்ரீசூக்தத்திற்கும் இருக்குது. அந்த ஸ்ரீசூக்தத்துக்கு ரொம்பவே இருக்குது. ஸ்ரீசூக்தத்தை கண்டிப்பான முறையில் கேளுங்க. அல்லது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். 3 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ருத்ரம், ருத்ரம் சமக்கம் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்கனாலே ருத்ரம் சமக்கம்னு யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்து போட்டு அதையும் கேட்டுட்டு வாங்க. கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லவே வேண்டாம். இதை ஆல் 13 days செய்யுங்க. அடுத்ததாக பசுக்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ 13 நாள் இல்லைனாலும் எப்பெல்லாம் முடியுமோ கால்களில் செருப்பு இல்லாமல் சர்க்கரை பொங்கல், கீரை, மஞ்சள் வாழைப்பழம் இது 3ல் எது கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க. இல்லை என்னால் 3மே கொடுக்க முடியும்னா அப்படியும் கொடுங்க. பல்வேறு பசுக்களுக்கு கொடுங்க. ஒரே பசுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து சர்க்கரைகள் அதிகமாக அது மாதிரி கொடுக்குறதோ, அது கீரைகள் அதிகமாக கொடுக்குறதோ சிலருக்கு பசுக்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் பசு எல்லாம் ஃபுல்லாக போஸ்டே சாப்பிட்டு வாழ்ந்துருக்கா. அதனால் அது மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கு திடீர்னு நல்ல உணவுகளை கொடுத்தாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து இந்த பசுக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த காளை மாடுகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கு கொடுக்காம விட்டுறாதீங்க. காளை மாடு இருந்தால் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு காளை மாட்டுக்கும் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே முக்கியமும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து மகாலட்சுமியை வந்து தனியாக வச்சு பிரார்த்தனை பண்ணினா அவள் வந்து கோவப்படுவானாம்.
அவள் வந்து விஷ்ணு கூடயே இருக்க மாட்டா. அவள் வந்து விஷ்ணு வந்து நீ என் கூடயே இருன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, எனக்கு நான் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் நான் அருள் புரிய வேண்டும் என்று அவள் சுற்றி கொண்டே இருப்பாளாம். ஆனால் அவள் இருக்கக்கூடிய இடத்துல அவளை மட்டும் வழிபட்டு விஷ்ணுவை வந்து யார் ஒருவன் உதாசீனப்படுத்துகிறானோ அவனை வந்து அவனோட இடத்துல அவள் போகவே மாட்டாளாம். அதனால வந்து அதே மாதிரி தான் பசு மகாலட்சுமி. அதனால் கண்டிப்பாக காளை மாடுகள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்தி கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சும்மா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும்ட்டு இந்த போகும்போது இந்த விநாயகர் கோயிலோ அம்மன் கோயிலோ இருந்ததுன்னா நம்ம கைக்கு நம்மளே முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பசுமாட்டோட பின்னால் தொட்டு சும்மா கண்ணில் வச்சுட்டு போகிறதுனால இதனாலலாம் பலன் இல்லை. உண்மையாகவே அதுகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அது மாதிரியாக நீங்கள் வந்து பசுமாட்டுகளுக்கு இந்த மாதிரியான உணவுகளை கால்களில் செருப்பு இல்லாமல் இந்த ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தியோடு அதை கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் லட்டு, கொத்தமல்லி சாதம் இது மனிதர்களுக்கு கொடுங்க, சரியா? இது எப்போவாது முடிஞ்சதுன்னா கொடுங்க. மஞ்சள் லட்டு நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், இல்லை நீங்கள் வெளியில் கூட வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் லட்டும் கொத்தமல்லி சாதம், ஒரு தண்ணி, மூணுத்தையும். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த பசுக்களுக்கு கொடுக்கும்போது பசுக்களுக்குமே கொஞ்சம் நீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது, பட் முடியுமான்னு பாருங்கள். மஞ்சள் லட்டு, கொத்தமல்லி சாதம், கொஞ்சம் தண்ணி, இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. ஒரு பேக்கெட்லலாம் இப்போ தண்ணி வரதில்லை, பாட்டில் தான். சின்ன பாட்டிலாக இருந்ததுன்னா கூட வாங்க, இல்லை உங்கள் வீட்டு முன்னால் இருந்து வீட்டிலேருந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டம்ளர்லேயே விட்டு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி முடிஞ்சதுன்னா அது செய்யுங்க. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதும் நல்லதும் கூட. அடுத்ததாக கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் ஒரு 15 வருஷம் 13-14 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், வெற்றிலையில் நெய் கொஞ்சம் நல்லா தடவி அதை மடித்து ஒரு கவரில் போட்டு புதன்கிழமை அன்னைக்கு பணப்பெட்டியிலையோ பீரோலையோ வையுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு 5 வாரம் மாற்றி மாற்றி செய்து வாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும். இந்த மாதிரியான விஷயம் அதை அப்படியே வச்சிடணும், அதை அப்படியே தூக்கி மரத்துக்கடியில் போட்ட வேண்டியது, அடுத்த நாள் இந்த மாதிரி வைக்க வேண்டியது. இதை நான் வந்து யூடியூப்லேயும் சொன்னேன், என்னுடைய புக்குகளையுமே இருக்குது. இந்த விஷயத்தை இந்த ஒரு 13 டேஸில் செய்கிறதுங்கிறதும் ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி முடிஞ்சால் செய்யுங்க. சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு டக்குன்னு ஒரு தடவையில் புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை கேளுங்க. நீங்கள் நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப கமெண்ட்டில் கேட்குறவங்க சில பேர் இருக்கார்கள். அப்படி கேட்குறது வந்து எனக்குமே ரொம்ப டயர்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்காக பல்வேறு விதமாக இது வரைக்கும் எங்கேயும் நீங்கள் கேட்டிருக்க முடியாத அளவுக்கு உண்டான விஷயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் மேலே ஏதாவது விஷயம் இருந்தால் அதுக்கு நீங்கள் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதில் பெரும்பாலான விஷயங்கள் வீட்டில் சுவாமிகிட்ட போகிறது, விளக்கேற்றுறது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிறது, இது 3 தவிர மற்றது எல்லாமே பெண்கள் செய்யலாம். அதை இன்னொரு தடவை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது வீட்டில் வந்து விளக்கேற்றுறது நம்ம வீட்டு குழந்தைகளை விட்டோ, நம்ம கணவரை விட்டோ, அல்லது மனைவியை விட்டோ, வேறு யாராவது அக்கா தங்கச்சிங்களை விட்டோ செஞ்சுக்கலாம். டெய்லி விளக்கேற்றுறது காலையிலையும் சாயந்தாரமும். இந்த ஒரு நாட்டில் நெய் விளக்காக ஏற்றுவது ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். அதுலேயே நீங்கள் சில்வர் விளக்காக இருந்ததுன்னா அதில் நீங்கள் விளக்கேற்றுறது 2 வேளை நெய் விளக்கு. டால்டா நெய் கிடையாது, உண்மையான நெய், சுத்தமான நெய். அந்த நெய்யை வச்சு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நெய் எதுவோ அதுவே இறைவனுக்கும் கொடுங்க. அடுத்ததாக வந்து நாணயத்தால் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். அஷ்டோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன், அஷ்டகம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நான் பல காலங்களாக சொல்லி கொண்டு வருகிறேன். இது மகாலட்சுமி நமஸ்தே துமாமய ஸ்ரீபீடேஸ்வர பூஜை சங்குச்சக்கர காஸ்தே மகாலட்சுமி நமஸ்தேன்னு ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு ஒரு காயின், அப்படி ஒன்று ஒன்றா 8 தடவை அந்த காயின், அந்த 8 தடவை காயின் ஒரு தடவை சொல்லி பண்ணிட்டீங்களா, அதை பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. மத்தியானம் ஒரு தடவை சொல்கிறீங்களா, திரும்பி அதே மாதிரி அது தாயாரோட காலடியில் போட்டுட்டு திரும்ப அப்படியே வச்சுருங்க. நைட்டு செய்ய முடியுமா, 3 தடவை செய்கிறது ரொம்ப நல்லது. அல்லது காலையில் சாயங்காலம் நைட்டு செய்ய முடியுமா செய்யுங்க. நைட்டு செய்கிறது வந்து நிஷித்த முகூர்த்த நேரத்தில் செய்கிறீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். நிஷித்த முகூர்த்த நேரத்தை பற்றி பல காலங்கள் சொல்லி ஆகிவிட்டது, அதனால் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அதை ஆரம்பிக்க முடியாது. அடுத்தது வீட்டில் எந்தெந்த திசைகளிலே எந்த மாதிரி விளக்கேற்றுவது. வடக்கில் பச்சை திரி போட்டு நெய் விளக்கு, சரியா, அதுக்குன்னு ஒரு தனியாக விளக்கு வச்சுக்கோங்க. அல்லது உங்ககிட்டயே வந்து இந்த கார்த்திகைக்கு இருக்கக்கூடிய தீபங்களே ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு ஏற்றலாம். தென்கிழக்கு பகுதியிலே நெய் விளக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே நீங்கள் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ ஏற்றிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா வடகிழக்கு பகுதியிலே நெய் விளக்கு. இது 3 விளக்குகளை இப்படி நீங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்றால் ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். விளக்கு தீபம் ஏற்றுவதிலே பல்வேறு விதமான முறைகள் இருக்கின்றன. இந்த வடகிழக்கில் ஏற்றுறீங்க இல்லையா, இந்த வடகிழக்கில் ஏற்றுறதை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து நீர் தீபம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீர்லெல்லாம் தீபம் விடுவாங்க, அந்த படத்துலலாம் நிறைய போடும், ஒரு மாதிரி ஆற்றுலலாம் ஒரு இலையில வச்சு விடுவாங்க. அது மாதிரி நீர் மேல் வைக்கக்கூடிய தீபம். இதை நான் ஒரு தடவை பண்ணியே காமிச்சேன், ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி இந்த மாதிரி ஏற்றுறது அப்படின்னே காமிச்சேன். நாம் வந்து இது இருக்கு இல்லையா, அந்த கார்த்திகை தீபம், அதெல்லாம் நம்ம நீரில் வச்சோன்னா அது வந்து உள்ளே மூழ்கிடும். அது மாதிரி இல்லாமல் அதுக்கு லேசாக இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது, அதை எடுத்து பண்ணி காமிச்சோம். அது 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ அது மாதிரி நீர் தீபம் வடகிழக்கில் ஏற்றுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும், நார்மல் தீபமாக இல்லாமல். வடக்கில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நீங்கள் மண் தீபம் ஏற்றுறீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. அந்த மாற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து மண் விளக்காகவே வடக்கில் ஏற்றலாம். வட கிழக்கில் சொல்லியாச்சு. அடுத்தது தென்கிழக்கு இல்லையா? தென்கிழக்கில் நீங்கள் நார்மலாக எப்படி வேணாலுமே ஏற்றிக்கலாம். காப்பர் விளக்கு இருந்ததுன்னா காப்பர் விளக்கில் ஏற்றுறது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உடனே நம்ம வந்து தென்கிழக்கு அப்படின்னோடனே நம்ம வந்து சுக்கிரனுக்கு போயிடுறோம். பல்வேறு விதங்களாக நம்ம வந்து வேறு இது வந்து அக்னி தத்துவம், இந்த தத்துவம், அந்த தத்துவம் அப்படிலாம் போக வேண்டாம். காப்பர் அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனே செவ்வாய்க்குரியதாயிற்றே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு தான் நான் இப்போ இப்படி இருக்கேன், சரியா? அதனால் நீங்கள் அது தாராளமாக ஏற்றலாம். உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நாம் இங்கே சொல்கிறோம். அடுத்ததாக வீட்டில் செடிகள் வாங்குவதுமே இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். புதினா செடி, மஞ்சள் செடி, ரோஸ் செடி. ரோஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த பட்டன் ரோஸ், அதே மாதிரி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரோஸை வாங்காதீங்க. நல்ல பன்னீர் ரோஸாக இருந்தால் அந்த மாதிரி பன்னீர் ரோஸாக வாங்குங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பன்னீர் ரோஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த டைமில் வாங்குறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ பன்னீர் ரோஸ் வாங்கி வைங்க. ஒரு மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சள் செடி, அந்த மஞ்சள் செடி ஒன்று வைங்க. மணி பிளான்ட் வைக்கலாம். உங்களுக்கு ரோஸ் கிடைக்கலன்னா மணி பிளான்ட் வைக்கலாம், சரியா? ரோஸ் வச்சா எனக்கு உதிர்ந்து போயிடும், இல்லை வைக்க முடியாது, வளராது, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தால் மணி பிளான்ட் வைக்கலாம். நீரில் மணி பிளான்ட் வைக்கிறது இந்த டைமில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எந்த திசையை பார்த்து வைக்கணும்னுலாம் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தென்கிழக்கில் ஒரு தடவை வைக்க சொன்னேன், ஒரு தடவை வடக்கில் வைக்க சொன்னேன். பல்வேறு இடங்களில் வைக்கும்போது பல்வேறு விதமான பலன் தரும். இந்த முறை நீங்கள் மணி பிளான்ட் வைக்கிறது அப்படிங்கிறது தென்கிழக்கில் வச்சாலும் பலன் தரும், வடக்கில் வச்சாலும் பலன் தரும். வடக்கில் வச்சாலும் பலன் தரும். நீங்கள் தென்கிழக்கில் வைப்பதாக இருந்தால் நீரில் விட்டு தென்கிழக்கில் வையுங்கள். இந்த முறை பலன் தரும். அக்னி தத்துவத்தை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மஞ்சள் செடியும் வச்சிடலாம், புதினா செடியும் வச்சிடலாம். அது ஈஸி. புதினா செடினால என்னென்ன லாபங்கள் இருக்கிறது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாந்திரீக ரீதியாக ஒரு எசாட்ரிக் அப்படின்ற மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அது பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமைகளில் கடைசியாக இருக்கக்கூடியது என்னென்னா, திங்கட்கிழமைகளிலே அம்பாளுக்கோ அல்லது தாயாருக்கோ, அம்பாள் அல்லது தாயார், லக்ஷ்மி அல்லது அம்பாள் வடிவம், அம்மன் கிடையாது, அம்பாள் வடிவம். அம்மனுக்கு செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறது அம்பாள், சரியா? அம்பாளுக்கோ அல்லது தாயாருக்கோ பாலபிஷேகம் செய்வது திங்கட்கிழமை, இந்த 13 நாளுக்குள்ளே வரக்கூடிய திங்கட்கிழமையில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த திங்கட்கிழமையில் விட்டுட்டீங்க, பண்ண முடியலைன்னா புதன்கிழமையில் பண்ணுங்கள், இல்லை வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள், இல்லை வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். இந்த 4 நாட்கள்லேயே பண்ணலாம். திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப ப்ரெஃபரபிள். பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதே திங்கட்கிழமையாக தான் இருக்கும். பட் ஆனால் நைட் நேரத்தில் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அடுத்தது ஒரு திங்கட்கிழமை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வாரத்திலே நீங்கள் புதன், வெள்ளி, வியாழன் இதில் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு திங்கட்கிழமையில் பண்ணிடலாம். நம்ம பால் அபிஷேகத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பால் மட்டும் தான் கொண்டு போக போகிறோம். சுத்தமான நாட்டு பசுவோட பால் தேடி கண்டுபிடிங்க. ஒரே ஒரு டம்ளர் இருந்தாலும் போகும். நம்ம வந்து லிட்டர் கணக்காக கொடுத்து அதனால பெருசாக பலன் அடையிறது அப்படின்றது வந்து செகண்டரி. நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலும் அது சுத்தமான பசும்பாலாக இருந்தால் அதற்குண்டான பலன் வந்து நமக்கு பன்மடங்காக திரும்பி வரும். ஸோ இந்த ஒரு 13 days பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து விட்டுவிடாதீர்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். நாமளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட கண்டிப்பான முறையில் 12 வருஷம் கழிச்சு தான் இது வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. குறைஞ்சபட்சம் 12 வருஷம். ஸோ அந்த 12 வருஷம் கழிச்சு கூட எக்ஸாக்டாக இந்த ஒரு தடவை இருக்கக்கூடிய ஒரு டிகிரி சுத்தமாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வரப்போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் சரி, உங்களுடைய ஆன்மீக விஷயங்களும் அதே போல் உங்களுடைய ஆன்மீக ஞானம், உங்களுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஞானம், உங்களுக்கு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா நேரத்திலையுமே பல்கி பெருகி பெருக்கெடுத்து ஓடுவதற்குண்டான பிரார்த்தனை என்னிடம் எப்பொழுதுமே உண்டு. நம சிவாய. நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.